தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடலை எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. திருநெல்வேலி பணக்குடி அருகே உள்ள பழவூரைச் சேர்ந்தவர் கயல்விழி, வயது 28. திருமணமான 2 ஆண்டில் கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்தார். சென்ற ஆண்டு அக்டோபர் மாதம் வீட்டிலிருந்து சென்ற கயல்விழி மாயமானார். இது தொடர்பாக அவரது தந்தை சிவலிங்கதுரை பழவூர் போலீசில் புகார் கொடுத்தார். அவருடன் நெருங்கி பழகிய தோழிகள் உட்பட பலரை விசாரித்தனர். 8 மாதங்களாக இந்த வழக்கில் எந்த துப்பும் துலங்காமல் இருந்து வந்தது. தந்தை சிவலிங்கதுரை தன் மகளை மீட்டுத் தரக்கோரி ஹைகோர்ட் மதுரை கிளையில் ஆட்கொணர்வு மனு செய்தார். கோர்ட் உத்தரவின்படி போலீசார் புலன் விசாரணையை தீவிரப்படுத்தினர். கயல்விழியின் செல்போனில் பேசிய ஒவ்வொருவரையும் விசாரித்ததில் கன்னியாகுமரி கொட்டாரத்தைச் சேர்ந்த சிவசாமி மீது சந்தேகம் வலுத்தது. சிவசாமியை பிடித்து விசாரித்ததில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன. கணவரை பிரிந்த கயல்விழி கணவருடன் சேர்த்து வைக்குமாறு சிவசாமியை அணுகியுள்ளார். பில்லி சூனியம் செய்வினை தொழில் செய்து வரும் சிவசாமி கயல்விழியிடம் இதற்காக அதிகளவு பணம் பெற்றுள்ளார். அவரால் கயல்விழியை கணவருடன் சேர்த்து வைக்க முடியவில்லை. இது தொடர்பாக கேட்டு சிவசாமியை கயல்விழி அடிக்கடி நச்சரித்துள்ளார். மாந்திரீகம் என்ற பெயரில் கயல்விழியை ஏமாற்றிய சிவசாமி ஒரு கட்டத்தில் தனக்கு அடிக்கடி தொந்தரவு கொடுக்கும் கயல்விழியை கொலை செய்ய திட்டம் தீட்டியுள்ளார். 2024 அக்டோபர் 5 கயல்விழியை கன்னியாகுமரி சுசீந்திரம் வருமாறு கூறினார். அங்கு சென்றவரை ஒரு காரில் சிவசாமி ஏற்றினார். கயல்விழி சிவசாமியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். காரில் சிவசாமியின் உறவினர் தூத்துக்குடி மாயாண்டி ராஜா, சிவனேஸ்வரி என்ற பெண், வீரவநல்லூர் கண்ணன் இருந்தனர். அவர்கள் கயல்விழி கழுத்தை நெரித்து கொலை செய்து 7 சவரன் நகையை பறித்தனர். காரில் உடலை எடுத்து வந்து திருநெல்வேலி கங்கனாங்குளம் என்ற இடத்தில் மணிமுத்தாறு அணையிலிருந்து வரும் 80 அடி கால்வாய் ஓரமாக வீசி தப்பினர். ஆள் நடமாட்டமில்லாத காட்டுப்பகுதி என்பதால் கயல்விழி உடல் அழுகி மக்கியது. மந்திரவாதி சிவசாமி உள்ளிட்ட 4 பேரை போலீசார் நேற்று கைது செய்தனர். அவர்கள் கயல்விழி உடலை வீசிய இடத்தை அடையாளம் காட்டினர். அங்கு சென்ற போலீசார், தீயணைப்பு வீரர்கள் கயல்விழியின் மண்டை ஓடு, எலும்புகள் மக்கிய நிலையில் அவரது உடைகளையும் மீட்டனர். 7 பவுன் நகை மற்றும் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட 2 கார்களையும் பறிமுதல் செய்தனர். 4 பேரையும் இன்று கோர்ட்டில் ஆஜர்படுத்த உள்ளனர்.